விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு மற்றும் நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம். குமார் தலைமை தாங்கிய நிலையில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி கோவிலை சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெறுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினர் செவிமேடு மோகன் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் வாய்க்கால் மணலை சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமாரை தட்டி கேட்டதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த தமிழரசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் சேர்ந்து பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். அவங்க கூட வந்த ஒரு சில பேர் ஒரு பையனை அடிக்கிறாங்க. அடிச்சு கழுத்தை பிடிச்சி தூக்கி வெளியில போட்டு 2 காயப்படாத அடி அடிக்கிறாங்க. இவர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஜிஹெச்ல போய் ஒரு நாள் அட்மிஷன் போட்டு அங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்னும் வரையும் அதிகாரிகள் அவங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவர் நியாயமா ஒரு ஊருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரு. அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்றதை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே தென்னகரம் ஏரியில் நீர்வரத்து ஓடையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செருப்பு மாலையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து வீடுகள், ஆட்டுக்கொட்டகை உள்ளிட்ட பல்வேறு ஆக்கிரமிப்புகள் செய்துள்ளதால் நீர்வரத்து ஓடை காணாமல் சென்றுள்ள நிலையில் உடலில் திருநீர் பூசிக்கொண்டு முதியவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தி அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வேளாண்மை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி செய்தியாளர்கள் சந்திப்பில் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு செய்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று வேளாண் துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் வேளாண் அலுவலர்கள் இது தொடர்பான கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த மாதம் மற்றும் கடந்த வாரம் பெய்த மழையில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் தங்கள் பகுதிக்கு வரும் வேளாண் உதவி அலுவலர்களை அணுகி விவசாயிகள் தங்களது பெயரை பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றிலிருந்து கணக்கெடுப்பு பணி ஆரம்பமாகிறது. விவசாயிகள் தங்களது வயலினை வேளாண் உதவி அலுவலர்கள் தங்களது வயலினை ஆய்வு செய்து 33% மேல் பாதிப்பு இருந்தால் தங்களது பெயரை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் என்ற விவரம் தெரிவிக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் சு. செல்வம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிலையிலேயே ஓவியம் வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியத்தை பார்த்த ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டி வருகின்றனர். கோவையில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் தனது பெற்றோர்களால் தனக்கும் தனது கணவருக்கும் தொல்லை ஏற்படுவதாக காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சாரா என்ற விஜயசா முண்டீஸ்வரி போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்கரியா என்பவரை திருமணம் செய்த நிலையில் சாராவின் பெற்றோர்கள் அவர்கள் மீது பொய்யான புகார்களை கூறி கம்மாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர் என்றும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவருக்கு தொலைபேசியின் மூலம் சென்னை ஜார்ஜில் உள்ள இல்லம் தேடி கல்வியில் இருந்து பேசுவதாகவும் 5000 ரூபாய் அனுப்பினால் 42,500 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படும் என்றும், இல்லையெனில் வங்கியில் இருந்து போடப்பட்ட பணம் திருப்பி எடுக்கப்படும் என மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இதுபோன்று தனது நண்பர்களுக்கும் நடந்துள்ளது என்றும் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோகுல் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மாதிரி எனக்கு 42,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வருதுன்ட்டு கல்வித்துறையிலேருந்து கால் வந்துச்சு. இந்த வந்த காலில் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு இவங்க இந்த மாதிரி 5,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டால் தான் அவங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு இந்த மாதிரி நான் விசாரிச்சு பார்த்தேன். 4 பேர்கிட்ட விசாரிச்சதுக்கு அமௌண்ட் போட்டால் தான் வரும், இல்லைன்னா கால் கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னாங்க.
இந்த மாதிரி சென்னை ஜார்ஜ் கோட்டை கீழே இருந்து பிரச்சனை ரோட்டில் அந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கு நான் அதை பற்றி விசாரித்தேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அங்கே அண்ணன் வந்து 40,000 கட்டி இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரு. அந்த அவேர்னஸில் 4 பேர்ட்டு சொல்லி பார்த்தேன். யாரும் இல்லைப்பா அதில் ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு இந்த மாதிரி இனிமேல் யாரும் அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா யாரும் எடுக்காதீங்க, இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க, அப்படின்னா வெளியே யாருன்னா சொல்லுங்கள், கையும் கிட்டாருங்க கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுனா இன்னும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைபர் டைம்லேருந்து இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கோவையில் தொழிலதிபரின் 10 வயது மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய கார் ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கடத்தப்பட்ட குழந்தையின் தந்தை காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்ததோடு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் துரிதமாக செயல்பட்டு தனது மகனை மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை அன்னைக்கு என்னோட மகன் என்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரால் கடத்தப்பட்டு கொண்டு போன சமயத்தில் அதை வந்து துரிதமாக செயல்பட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மகனை மீட்டு கொடுத்த கமிஷனர், அப்புறம் டிசி நார்த்துங்க, அப்புறம் நுண்ணறிவு பிரிவு ஏசி இவங்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கி என் மகனை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 40 அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்த கருப்பையா என்பவரும் அவரது மனைவி பாப்பாத்தியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது அவர்களாக 4 வழி சாலை மேம்பாலம் தடுப்பு மீது மோதி விபத்தில் இறந்தார்களா என்ற கோணத்தில் அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தி என்பவர் தனது மாமியார் சொத்தை ஏமாற்ற நினைக்கும் மாமனாரின் தம்பி ஏகாம்பரம் என்பவர் மீதும் இதுகுறித்து புகாரை ஏற்க மறுத்த காவலரான உதவி ஆய்வாளர் சுரேஷ் பாபு மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். மேலும் அவர்கள் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க மாமியார் பேர்ல இருக்குங்க சார் சொத்து. நாங்க அந்த வீட்டுல வீடு கட்டி வாழ்ந்துன்னு இருக்கோங்க சார். எங்க மாமனாரோட தம்பி ஏகாம்பரம்ன்றவங்க செவிலிமேட்ல இருக்காங்க சார். அவங்க 10ஆம் தேதி நாங்க பிரச்சனை ஆச்சுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி இடம் அவங்க பேர்ல இருக்கு, கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க கூட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க சார். திரும்பவும் 13ஆம் தேதி எங்க வீட்டில் யாரும் இல்லாத போது என்னை அடிச்சு என்னை வெளியே தள்ளி எங்க வீட்டில் இருக்கிற சாமான் மொத்தம் வெளியே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன் தூசி போலீஸ் ஸ்டேஷன் போனேங்க சார். அங்கே வந்து விசாரிச்சதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொத்து பிரச்சனையில் நாங்கள் பேச மாட்டோம், சொத்து பிரச்சனை மட்டும் தாங்க சார் பேசினாங்க, நீங்கள் அடித்ததை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். தேனி மாவட்டம் கம்பம், சின்னமனூர், கூடலூர் பகுதிகளில் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது. தர்பூசணி விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் தர்பூசணி வியாபாரிகள் அதிக அளவில் சாலை ஓரங்களில் கடைகளை போட்டு வியாபாரம் நடத்தி வரும் நிலையில் இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் தலைமையில் பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ரயில்வே காவல்துறை உதவி எண் 1512 பற்றி எடுத்து கூறி பயணிகளுக்கு துண்டு பிரசுரம் அளித்தும் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் அடுத்த பாக்குப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1,16,000 ரூபாய் ரொக்கப்பணம், 6 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த போலீசார் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த விவசாயியான வரதராஜன் என்பவரின் 10 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தின. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயி வரதராஜன் பன்றிகளிடம் இருந்து விளை நிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஆண்டுகளுக்கு முன்னாடி பன்னி தொல்லை தாங்க முடியாமல் கலெக்டரிடம் மனு கொடுப்போம். அப்போது இருந்த கலெக்டர் பிடிக்க சொன்னாங்க, பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்தவர்கள் அது பன்னியை பற்றி எந்த கவலையும் படவில்லை. அதனால் ஏற்படும் நஷ்டங்கள் அதிகமாகி என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டது.
இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்களே வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க காட்டல. என்னுடைய பயிர் ஜாடா இன்னும் 10 நாள் அறுக்க வேண்டிய அறுப்பு ஜாடா நஷ்டமாகி நான் சாவு நிலைமைக்கு வந்து விடுவேன் என்று நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.